guys, I'm so happy here and welcome back to Ziyanandmama. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா வாட் வி ஈட் இன் அ டே வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ எப்போவுமே காலையில் குழந்தைங்க வந்து எழுந்ததுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் குளிக்கிறது அந்த மாதிரியான சோர்ஸ்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மெயின். அதனால் குயிக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ரெட் செய்வேன், இல்லைனா வந்து ஊத்தாப்பம், தோசை, பணியாரம் இந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெயினாக வச்சுக்குவேன். ஸோ ஈஸியாக டக்குன்னு குக் பண்ணி கொடுத்துட முடியும் இல்லையா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பசி தாங்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும். இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃபில் பண்ணிக்கோங்க. நான் 2 பேட்டராக வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு சாப்பிங் போர்டு எடுத்து அதில் இந்த ப்ரெட் ஸ்லைசஸை வச்சுட்டு இந்த ப்ரெட் ஸ்லைசஸை இதை நீங்கள் ஃபுல் ப்ரெட் ஸ்லைஸுமாவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆஃபாக நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்து ஆஃபாக கட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு முடியும் இல்லையா, அதனால் ஆஃபாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்குவேன். ஸோ 2 போர்ஷன் எனக்கு வந்து கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து இந்த க்ரீம் மிக்ஸ்சரில் வந்து நீங்கள் நல்லா கோட் பண்ணி எடுத்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி இல்லைனா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஈஸி டு குக். காலையில் எழுந்தோடனே குழந்தைங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ரெசிபீஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரெட்டை வந்து கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த க்ரீம் மிக்ஸ்சரில், அதை எடுத்து ஒன்றா வந்து கோட் பண்ணி தவாவில் நான் வந்து வச்சிடுறேன். ஸோ இப்போ 2 பக்கமே வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 2 பக்கமாக திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பார்க்க வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு கோல்டன் ஃப்ரையான ஒரு டோஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பியூரான ஒரு மில்க் ப்ரெட் சாப்பிட்டா இப்படி இருக்கும், அவ்வளோ யம்மியாக இருக்கும். இதை நீங்கள் பிளேட்டில் கொடுத்து பாருங்கள், அவங்க காலி பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, இதுலேயே வந்து நீங்கள் வந்து முட்டை, அதுக்கப்புறம் சின்னமன் பவுடர் போட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு நாள் நான் வந்து வாட் வி ஈட் இன் அ டே வீடியோ பண்ணேன்னா அந்த வெர்ஷனும் நான் வந்து பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது ப்ளேட் பண்ணிடலாம். எல்லாமே வந்து நான் தவாவில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ உள்ளே வந்து அவனுங்க ரூமில் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சு
அவனுக்கு வந்து பிச்சு பிச்சு கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ருவான், அதனால் பிச்சுட்ருக்கேன். ஜியான் வந்து ரொம்ப குஷி ஆகிட்டார் இந்த ப்ரெட் சாப்பிட்டு. அவருக்கு சும்மா தலை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லன்ச் டைமுக்கு லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். இதுக்கு வந்து ஆனியன், பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் சரி ஒரு ஒயிட் வெஜ் புலாவ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பேசிக்காக வந்து ஜியோனும் நான் சின்ன வயசில் இருந்தே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்து பழகிக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப விரும்பி தான் வந்து சாப்பிடுவாங்க. மெயினாக வந்து கேரட்லாம் வந்து ஜியான் சும்மாவே அப்படியே தோல் சீவி கொடுத்து அவன் பார்த்து சாப்பிடுவான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மார்னிங் வந்து அவனுக்கு கேரட்டும் கொடுத்தோன்னா ப்ரெட்டோட இல்லை எதோடவோ கேரட் கொடுத்தோன்னா அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அரிசி வந்து எடுத்துருக்கேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ், புலாவ் ரைஸ் அப்படின்னே விற்கிது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டமாக வந்து உங்களுக்கு வெந்து வரும். ஸோ அதனால் இந்த மாதிரியான புலாவ் மாதிரியான டைப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைஸ் வந்து ப்ரிஃபரபிள். நீங்கள் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரைஸ் வாங்கி. ஸோ இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். இப்போது ஒரு கடாய் வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே சின்னவர் வந்து அம்மான்னு நின்றுக்கிட்டாரு. இதில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு க்யூப் பட்டர், இதுக்கப்புறமா ஆனியன், ஒரு ஆனியன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வந்து குத்தி விட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வெஜ்ஜீஸையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், அந்த கிளிப்பிங் இதில் இல்லை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டேன். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நீங்கள். ஸோ பிரெஸ்ட் சிக்கன் வந்து பண்ணலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு பிரெஸ்ட் சிக்கன் எப்போவுமே டெலிஷியஸில் தான் வாங்குவேன். ஸோ அங்கே வந்து சூப்பரான பிரெஸ்ட் பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை வாங்கி ஒரு நல்ல ஒரு வாஷ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சிக்கன் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான பீசஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு பேக்கில் வந்து 3 to 4 பீசஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து ஒரு 2 பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் ரொம்ப சாப்பிடுவோம். மெயினாக குழந்தைங்க வந்து ரொம்ப காரம் போட்டிருந்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழந்தைங்க எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி புலாவ் அந்த மாதிரியான ரைஸஸ் தான். ஸோ அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா காரம் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தனியா பவுடர்,
அதுக்கப்புறமா சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு சால்ட் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து செட் பண்ண விட்டுற போகிறேன். நீங்கள் இந்த மேரினேஷனை முன்னாடி நாள் நைட்டே கூட நீங்கள் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் செஞ்சிங்கனாவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த சிக்கன் வந்து ரெடி பண்ணிட முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ஒரு வர்த் ட்ரைங் ரெசிபி. ஸோ அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீன்வைல் நான் வந்து அங்கே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். அதையும் கொஞ்சம் அப்படியே சைட் பை சைடு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த காய்கறிலாம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து லிட் போட்டு மூடிட போகிறேன். இப்போ நல்லா வந்து காய் வெந்துருச்சு ஒரு 5 மினிட்ஸ்லேயே. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 கப் ரைஸ் எடுத்துருந்தோம். 1.5 கிளாஸ் தண்ணி இந்த ரைஸ்க்கு ஊற்றினா போதும், அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். இப்போ ஒரு லிட் போட்டு மூடி நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு வெஜ் புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சைடில் வந்து இந்த புலாவை நான் வந்து மாற்றிக்கிட்டு இந்த சைடில் வந்து தவா வச்சு அந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட்டர் மெயினாக இந்த டிஷ்ஷுக்கு வந்து பட்டர் தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக யம்மியாக இருக்கும். ஸோ பட்டர் நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து சிம்மில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் நல்ல உள்ளேயும் வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக வந்து கிடைக்கும். ஸோ மீன்வைல் அந்த பக்கம் வந்து ரைஸ் வந்து நல்ல உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஒரு சாப்பிங் போர்டில் எடுத்து வச்சு நான் வந்து கட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சைடில் இருக்க கீயை வந்து சைடில் இருக்க பட்டர் வந்து இந்த மாதிரி மேலே சிக்கன் வேகும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அந்த சிக்கனில் வந்து பட்டர் நல்லா வந்து அப்சர்வ் ஆகி ரொம்ப சூப்பராக கிறிஸ்பி அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இப்போது இந்த சிக்கனை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸோடு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து பிளேட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரைஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் குக்கும்பர் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பீஸ் லெமன் வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கிறேன் ஒரு கார்னிஷிங்க்கு. எனக்கு வந்து பேசிக்காகவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இந்த ரெசிபி டர்ன் அவுட்டாக இருந்தது. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ளே வந்து வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி சாப்பிடும் போது. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? Punya begitu bagai bangi dia cip.
அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் டைம். ஸோ டின்னருக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ரெசிபி வந்து இதை வெனஸ்டே இல்லை நான் ஃப்ரைடே வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் நான் இந்த வீடியோவில் அதோட கிளிப்பிங் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக வெனஸ்டே இல்லைனா ஃப்ரைடே வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ஒரு வேர்த்தான ரெசிபியாக இருக்கும். ஸோ வீட்லேயே கஸ்தூரி மேத்திலாம் வந்து பண்ணி நான் வந்து இந்த ரெசிபி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ, அதாவது வாட் வி ஈட் இன் அ டே வீடியோ வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த 3 ரெசிபீஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்காங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஜியானந்த்மம்மா யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.